நடிகர் சைஃப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபர் சத்தீஸ்கர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானின் வீட்டுக்குள் ஊடுருவிய மர்ம நபர் அவரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிசிடிவி காட்சி மூலமாக மர்ம நபரின் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவரை சத்தீஸ்கரில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஆகாஷ் கைலாஷ் கனோஜியா என்ற அந்த நபரை அவரது செல்போன் டவரை வைத்து போலீசார் சுற்றி வளைத்தனர். இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்திற்கு ஐயன் திருவள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதற்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்து அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் தலை சிறந்த புலவர் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவதோடு இரு நாட்டு மக்கள் இடையிலான ஆழமான கலாச்சார, மொழி, வரலாறு மற்றும் நாகரீகம் ரீதியிலான பிணைப்புக்கு சாட்சியாக இந்த கலாச்சார மையம் அமைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி என்பது மக்களவை தேர்தலுக்காக மட்டுமே என தேஜஸ்வி யாதவ் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பாட்னாவில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகாரில் பாஜக மற்றும் RSS தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருப்பதன் மூலம் அவர்களை தோற்கடிக்க முடியும் என்று கூறினார். டெல்லியில் பிரச்சாரத்திற்காக சென்ற முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கார் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பிரச்சாரத்திற்காக வந்து கொண்டிருந்த கெஜ்ரிவாலின் கார் மீது பாஜக வேட்பாளரான வர்மாவின் ஆதரவாளர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் இதையெல்லாம் கண்டும் காணாததைப் போல தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிக்கொண்டிருப்பதாகவும் கடுமையாக ஆம் ஆத்மி கட்சி விமர்சித்துள்ளது. இந்த நிலையில் கெஜ்ரிவால் தனது காரை மறிக்க வந்த இளைஞர்கள் மீது வாகனத்தை விட்டு ஏற்றுமாறு ஓட்டுநரிடம் சைகை காட்டியதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் ஆம் ஆத்மியின் வளர்ச்சி பாஜகவிற்குத்தான் உதவும் என காங்கிரஸ் பொருளாளர் அஜய் மேகன் தெரிவித்திருக்கிறார். கோட்லா சாலையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தேச விரோதி என கடுமையாக சாடினார். தேர்தலின் போது மட்டுமல்ல, தேர்தலுக்கு பிறகும் ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்காது என்றும் இனி எந்த தேர்தலிலும் ஆம் ஆத்மி கட்சியோடு கூட்டணி இல்லை என்றும் தெரிவித்ததோடு இது தனது தனிப்பட்ட கருத்து என்றும் அஜய் மேகன் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் எல்லையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளது. மத்திய வேளாண் துறை இணைச் செயலாளர் பிரியா ரஞ்சன் தலைமையிலான வேளாண் அமைச்சக அதிகாரிகள் குழு விவசாயிகளின் தலைவர் ஜக்ஜீத் சிங் தல்லைவாலை சந்தித்து பேசியதை தொடர்ந்து அரசின் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரி 14ஆம் தேதி சண்டிகரில் பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் மத்திய அரசின் சார்பில் அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலாவின் போது பேராகிளைடிங் சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உட்பட இருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்மசாலா அருகே உள்ள இந்துர்நாக் பேராகிளைடிங் தளத்தில் தரையிறங்கிய போது அகமதாபாத்தைச் சேர்ந்த பவுசர் குஷி என்ற நபர் தவறி விழுந்து உயிரிழந்தார். அவருடன் இருந்த பயிற்சியாளர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டார். இதேபோல குலு மாவட்டத்தில் உள்ள கர்சா தரையிறங்கும் இடத்திற்கு அருகே பேராகிளைடிங் செய்யும் போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த 28 வயது சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்தார். உத்தரப்பிரதேசத்தில் சாக்லேட் வாங்கி தருவதாக அழைத்து சென்று 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வண்டா மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் குழந்தையை அவரது அண்டை வீட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. சாக்லேட் மற்றும் சிப்ஸ் தருவதாக கூறி அழைத்து சென்ற அந்த பெண் தனது ஆண் நண்பருக்கு பெண் குழந்தையை இரையாக்கி இருக்கிறார். பின்னர் வீட்டிற்கு வந்த குழந்தை அழுது கொண்டே இருந்ததாலும் அந்தரங்க பகுதியில் இரத்தப்போக்கு இருந்ததையும் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது தாயார் போலீசில் புகார் அளித்தார். அதன்படி பக்கத்து வீட்டு பெண் மற்றும் அவருடைய நண்பரை போலீசார் கைது செய்தனர்.